வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 19/12/2023 சோபக்கிருது ஆண்டு மார்கழி மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மணி முதல் 2:45 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். தனுசு லக்கணம். இருப்பு இன்று 5 நாழிகை 7 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:21க்கு. திதி இன்று மாலை 4:16 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:47 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 12:59 வரை வஜ்ரம், பின்பு இரவு 9:46 வரை சித்தி, பின்பு வியதிபாதம். கரணம் இன்று அதிகாலை 5:26 வரை கரசை, பின்பு மாலை 4:16 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:49 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஆயுள்யம் நட்சத்திரம்ங்க. அப்போ இந்த ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் ஈடுபட வேண்டாம். நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது திட்டமிட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. ஏன்னா சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள்லாம் இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மன உளைச்சல், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படுங்க. அப்போ எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுங்க. அதிக நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடந்தை ஸ்ரீ சாரங்கபாணி, திருமோகூர் ஸ்ரீ காலமேக பெருமாள் இத்தலங்களில் திருமொழி திருநாள் தொடக்கம். திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் பவனி வரும் காட்சி. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரரை வழிபட உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் அமைக்க மிக உகந்த நாள். மருத்துவ பணிகளை மேற்கொள்வதற்கு மிக ஏற்ற நாள். கிணறு வெட்டுவதற்கு மிக சிறந்த நாள். மந்திர உபதேசம் பெறுவதற்கு மிக நல்ல நாள். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த செவ்வாய் ஹோரை பார்த்தீங்கன்னா ரத்தம், மருத்துவம், பூமி, அதிகாரம் போன்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருப்பவர் யார்? இந்த செவ்வாய் பகவான் தாங்க. அப்போ செவ்வாய் ஹோரையில் ஒருவர் நிலம் வாங்குறது, விற்கிறது, அக்ரிமெண்ட் ஏதாவது போடுவது, சகோதரர் பங்காளி பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பது, சொத்து பிரிக்கிறது, உயில் எழுதுவது, இரத்த தானம் பண்ணுறது, உறுப்பு தானங்கள் ஏதாவது பண்ணுறது, மருத்துவ உதவிகள் செய்வது இவற்றை எல்லாமே நீங்கள் மேற்கொள்ளலாமுங்க. அதே போல் இந்த செவ்வாய் ஹோரையில் ஆயுத பிரயோகத்தை எல்லாம் நீங்கள் துவங்கினீங்கன்னா சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. செவ்வாய் அழிவுக்கு உரிய கிரகமாக இருப்பதால் அதிகாரத்தை பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரக்கூடியதும் இந்த செவ்வாய் பகவான் தாங்க. அப்போ செவ்வாய் ஹோரை பார்த்தீங்கன்னா எந்தவித நல்ல காரியங்களும் செய்ய மிக உகந்த நேரம் அல்லங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா தெய்வீகம் தொடர்பான விஷயங்களையோ சண்டை சச்சரவுக்கான விஷயங்களையோ பற்றி இந்த ஹோரையில் பேசலாமுங்க. இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமைங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ராமர் பக்தர் அனுமனுக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அவருக்கு தொடர்புடைய நாளாகவும் இருக்குங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் ஆரஞ்சு நிற திலகம் வைப்பது, ஆரஞ்சு நிற உடை அணிவது பார்த்தீங்கன்னா அனுமனுடைய பரிபூர்ண அருளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சுக்கிரன், விருச்சகத்தில் செவ்வாய் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சனி, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் குருவோடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 7ல் சுக்கிரனும், 8ஆம் பாவமான அஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாயோடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் சூரியனும்,
10ல் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரனும் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் சிறிது கவனம் தேவைப்படுதுங்க. அப்போ உங்களுடைய பிரியமானவர்களுடன் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் பேச வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். அதனால் கொஞ்சம் 2-3 நாட்கள் தள்ளி அந்த முடிவை எடுங்க, அது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. வழக்கு விவகாரங்களில் இருந்து வந்த இழுபறிகள் ஒரு சிலருக்கு குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. தடைப்பட்ட சில பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க. தாய்மாமன் வழியில் ஆதரவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களால் சில ஆதாயங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் இன்றைய நாள் ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. விருப்பமான பொருட்களை எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. மனதளவில் இருந்து வந்த இறுக்கங்கள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உண்டாகுதுங்க. அப்போ நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சிகளாக இருந்தாலும் சாதகமாக முடியக்கூடும். சகோதரர்கள் வகையில் எதிர்பாராத ஒரு ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுதுங்க. நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் வகையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிவ வழிபாடு அதிக நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது மிக கடினமாக இருக்கும். தொழிலில் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சி இருக்காதுங்க. ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் உங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். பட் பெரிய ஒரு அளவுக்கு சிறப்பான ஒரு லாபம் கிடைக்குமானா நிச்சயம் இல்லை. காதல், குடும்பம், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் உணர்வுகளை நீங்கள் உங்களுடைய துணையுடன் வெளிப்படுத்துவீங்க. அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்கள் வெளிப்படுத்த போது அதுக்கு சில சிறு சிறு சண்டை சச்சரவுகள்லாம் எழலாம். இதனால் நல்லுறவே பராமரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படாதுங்க. அப்போ கொஞ்சம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும். கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க, நிதானமாக இருங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு காலத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக செலவினங்கள் உங்களுக்கு காணப்படுதுங்க. இப்போ உங்களுடைய நிதிகளை நீங்கள் சமாளிப்பது இன்று கடினமாக இருக்குங்க. உங்களுக்கு பணம் இழப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமுடன் இருங்க. நிதி நிலைமையில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வரலாம். அதனால் இன்றைய நாள் குளிர்ந்த உணவு வகைகளை எல்லாம் தவிர்த்துருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையும் தவிர்த்துருங்க. கார வகைகள், எண்ணெய் வகைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டினாலே உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எப்பொழுதுமே அக்கறையுடன் இருப்பது நல்லது. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்களால் சில காரிய அனுகூலங்கள்லாம் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து
ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 7ல் புதன் செவ்வாயுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் சூரியனும், 9ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. 10ல் சந்திரனும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வாக்குவாதம் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதுங்க. உங்களுடைய உரையாடல்களை தொடங்குவதற்கு முன்பு ஒரு முறை இருமுறை நீங்கள் யோசித்து பேச வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அணுகுமுறை தாங்க இன்றைய நாள் தேவைப்படுதுங்க. அப்போ சிறிய விஷயங்களை கூட நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகுது. அதனால் யதார்த்தமான ஒரு குணங்களோடு இன்று இருக்கிறது தான் நல்லதுங்க. கொஞ்சம் எந்த ஒரு இடத்துலையுமே புத்திசாலித்துடன் நடந்து கொள்ளுங்க. புதுவிதமான சிந்தனைகளும் கற்பனைகளும் இன்று மேம்படக்கூடுங்க. ஒரு சிலருக்கு குழந்தைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய நாள் கிடைக்க போகுதுங்க. அப்போ உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். பழமையான செயல்களில் உங்களுக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. நீங்கள் வாகன சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு உண்டாகும். வருவாயை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகளும் இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடுதுங்க. அப்போ கற்பனை துறையில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது. தந்தை வழி உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜி, அஜீரணம் போன்ற வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் கட்டுப்பாடோடு இருங்க. உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் பொறுமையை கடைபிடிப்பது மிக அவசியம்ங்க. இந்த காலகட்டங்களில் முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை சாமர்த்தியமாக நீங்கள் பணிகளை ஆற்ற வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. அது மாதிரி ஆற்றலை அப்படின்னா பணிகளில் சில தரத்தை நீங்கள் விட்டு கொடுக்க நேருங்க. ஏன்னா சில தவறுகள் ஏற்படலாம். உங்களுடைய தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க இன்றைக்கு. அதனால் கொஞ்சம் சாமர்த்தியத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. திட்டமிடுதல் மிக அவசியம்ங்க. வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படுங்க, மிக சிறப்பாக இருக்கும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பாருங்கள். ஆரோக்கியம் குறைபாடு வந்துருச்சுனாலே படிப்பில் கான்சென்ட்ரேட் இருக்காது. அதனால் ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்காதுங்க. அப்போ தேவையற்ற செலவுகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுது. உங்களுடைய கவலையை இது அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குங்க. அதனால் அதற்குண்டான இடங்களை நீங்கள் கொடுத்துடாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சளி, முதுகுவலி இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையாக உள்ளதுங்க. நீங்கள் உரிய சிகிச்சை மேற்கொள்வது தான் இன்றைய நாள் நல்லது. ஆன்மீக இசைகள், பிரார்த்தனை இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகள்லையும் ஈடுபட்டுவாங்க. ஆரோக்கியம் மேம்படக்கூடும். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இறை வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய் வழி உறவினர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க, உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் புதன் செவ்வாயுடைய பயணமும், 7ல் சூரியனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் சந்திரனும், 10ல் ராகுவும், லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இங்கே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமான இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய செயல்களை நீங்கள் கவனமாக ஆற்றுவீங்க. இதனால் உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவுகளை எல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இந்த மிதுனராசி அன்பர்கள் எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. வியாபார பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. அரசியல் துறைகளில் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் குறைய காண்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களுக்கு ஏற்படலாமுங்க. அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களிடம் உதவிகள் கேட்டு வருவாங்க. தாய் மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. 3வது நபரோட தலையீடு காரணமாக உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இதிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி உங்களுக்கு அந்யோன்யம் ஏற்படக்கூடுங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் எல்லாமே அனைத்தும் குறையக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை சில கொள்கையுடன் நீங்கள் ஆற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய செயல்திறன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதில் வளர்ச்சிகள் மிக அற்புதமாக இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகளால் பாராட்டுக்களை பெறும் வகையில் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உள்ளது. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குங்க. உங்களுடைய இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அற்புதமான அபரிவிதமான வளர்ச்சி எல்லாமே இந்த தொழில் விஷயங்களில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான உணர்வுகளுடன் காணப்படுவீங்க. அப்போது உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இருவருக்கும் சண்டை சச்சரவுகள் எதுவுமே இன்றைய நாள் இருக்காது. மிக அந்யோன்யமும் அன்பும் பராமரிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக காணப்படுது. திருப்தி உங்களுக்கு வாழ்க்கையில் உண்டாகக்கூடுங்க. அப்போ துணையை நன்கு புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். சுப நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி வரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக காணப்படுது. அவர்களுடைய வளர்ச்சி, படிப்பு விஷயங்களில் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலம்னு சொல்லலாமுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக பண வரவு காணப்படுங்க. அப்போ பணத்தை நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு நிறையா இருக்குது. பயனுள்ள திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம்னே சொல்லலாமுங்க. அப்போ நிதி நிலைமை மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க. சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் கூட உங்களுடைய ஆரோக்கியம் திடமாக தைரியமாக இருப்பதாலே உங்கள் ஆரோக்கியம் மிக அற்புதமாக காணப்பட போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு இன்றைய நாள் செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க.
கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ல் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் புதன் செவ்வாயுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியனும், 7ல் சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ல் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிக பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுதுங்க. அதனால் கொஞ்சம் அதில் சமாளிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையை தான் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. திருப்தியான ஒரு மனநிலை ஏற்படணும்னா கொஞ்சம் அமைதியாக வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இன்றைய நாள் இருக்க வேண்டிய ஒரு காலமுங்க. கடகராசி அன்பர்கள் மனதில் தோன்றிய கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு சற்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. இப்போ உணவு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஆதாயம் அடைவீங்க. வருமானத்தில் பார்த்தீங்கன்னா திருப்தியான ஒரு சூழல் அமைய காண்பீங்க. நினைத்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பீங்க. முயற்சிகளில் இருந்து வந்த இழுபறிகள் முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. புதிய முயற்சிகளை நீங்கள் காலையிலிருந்தே தொடங்குவது நல்லதுங்க. அதே போல் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக உங்களுக்கு முடியக்கூடும். நல்ல தகவல்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு தேடி வரும்னே சொல்லலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இளைய சகோதரர் வகையில் ஆதாயம் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் நிலவப் போகுதுங்க. மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. விநாயகர் வழிபாடு உங்களுடைய காரியங்களில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடச் சூழல் கடினமாகத்தாங்க காணப்படுது. இப்போ வேலைப்பளு அதிகமாக இருக்குது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்காதுங்க. இது உங்களுக்கு மனதளவில் வருத்தத்தை அளிக்கக்கூடுங்க. அப்போ அவர்களோட ஒரு நட்பான அணுகுமுறை தான் இன்றைய நாள் மிக சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் போல இருக்கக்கூடிய வருமானங்கள் கொண்டிருக்கும். அதிக லாபங்கள் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மனதில் ஒரு ஏதோ இழந்தது போல் உங்களுக்கு ஒரு உணர்வுகள் தோன்றக்கூடுங்க. அப்போ துணையுடன் சகஜமாக பழக வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. விட்டு கொடுங்க, புரிந்து கொள்ளுங்க, அவங்களுடைய உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க. பண விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அப்போ கொஞ்சம் நிதி நிலைமையில் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சளி இருமல் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அப்போ சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வைத்து கொள்ளலாமுங்க. அப்போது அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கக்கூடிய முயற்சிகள் சற்று காலதாமதங்களுடன் முடியக்கூடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று மற்றவர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது மிக அவசியம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2ஆம் பாவத்தில் கேதுவுடைய பயணம் இருக்குங்க. 3ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 4ஆம் பாவத்தில் புதன் செவ்வாயுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானும், 7ல் சந்திரனும், அஷ்டமத்தில் ராகுவும், 9ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் தாங்க ஏற்படுது. அதனால் உங்களுடைய கவலைகளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கவலை அளிக்கும் விதத்தில் இருப்பதால் இன்றைய நாள் பொறுமையும் நிதானத்தையும் அமைதியும் நீங்கள் கடைபிடிப்பது தாங்க மிக சிறந்ததாக இருக்கும். எதிலையுமே நீங்கள் அலட்சியம் செய்யாமல் செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. உங்களுடைய பேச்சு திறமையால் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் சாதகமான சூழல்லாம் உண்டாகக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை மீது உங்களுக்கு ஆர்வங்கள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. அப்போ உணவு சார்ந்த செயல்பாடுகளில் ஆதாயம் அடைவீங்க. கலைகளை கற்பதில் பார்த்தீங்கன்னா ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இப்போ சிறுதூர பயணங்களின் மூலம் சில மாற்றங்கள் உண்டாகும். உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. அப்போது சில காரியங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு எல்லாமே குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. குடும்பம் தொடர்பான ஒரு முக்கியமான முடிவுகள் எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம். நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடுங்க. இப்போ உணவு வகைகளால் உங்களுக்கு அலர்ச்சிகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு தடைகளை தகர்க்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் இன்று கடினமாக காணப்படுங்க. சக பணியாளர்களுடைய எதிர்ப்பு உங்களுக்கு மனதளவில் கவலை அளிக்கும் விதத்தில் இருக்குது. இன்று உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் வேலை தொழில் விஷயங்களில் கவனமுடன் இருங்க. தொழிலில் வளர்ச்சி அவ்வளவு சிறப்பாக இருக்காது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பொறுமைகளை இழந்து காணப்படுவீங்க. இதனால் உங்கள் இருவருக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு சில சண்டை சச்சரவுக்கான விவாதங்கள் ஏற்படலாம். அதனால் நட்புடன் இருப்பது நல்லது. விட்டு கொடுத்து செல்லுங்க. புரிந்து கொண்டு செல்ல கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்பட்டால் கூட குழந்தைகள் கல்வியில் நல்ல ஒரு ஈடுபாடுடன் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க. அவர்களுக்காவது நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இன்றைய நாள் அமையும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி வளர்ச்சியில் சில கட்டுப்பாடுகள் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுதுங்க. முடிந்த அளவுக்கு சேமிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் நீங்கள் சேமிக்கிறதுக்கு உண்டான வழிகளை எல்லாம் தேடுங்க. தேவையற்ற செலவுகள் தான் இன்று உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. அப்போ இது உங்களுக்கு மனதளவில் கவலைகளை உண்டாக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை தாங்க உங்களுக்கு காரணமாக தலைவலி உயர் அழுத்தம் போன்ற சில பாதிப்புகளுக்கு உள்ளாகலாம். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்ளாதீங்க. யோகா தியானம் போன்ற சின்ன சின்ன பயிற்சிகளை செய்யுங்க. நடைபயிற்சி செய்யுங்க. இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்க இன்று வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. 2ஆம் பாவத்தில் சுக்கிரனும் 3ஆம் பாவத்தில் புதன் செவ்வாயுடைய பயணமும் 4ஆம் பாவத்தில் சூரியனும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 6ல் சந்திரனுடைய பயணமும் 7ல் ராகு பகவானுடைய பயணமும் அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படும்.
எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வுகள் உங்கள் மனதில் ஏற்படுங்க. அதனால் தியானம், ஆன்மீக இசைப்பாடுகள் இதெல்லாம் மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடுங்க. பலம் மற்றும் பலவீனங்களை இன்றைய நாள் புரிந்து கொள்வீங்க. பயனற்ற விவாதங்களை எல்லாம் இன்றைய நாள் தவிர்த்துருங்க. வியாபார பணிகளில் இடமாற்றம் தொடர்பான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல் உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. உளவியல் வாழ்க்கையில் பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. அப்போ ரகசியமான சில செயல்பாடுகளால் உங்களுக்கு ஆதாயம் அடைவீங்க. திடீர் பயணங்களின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவங்கள் ஏற்படக்கூடுங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையுமே எடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து எடுப்பது மிக நல்லதுங்க. குடும்பத்தில் மற்றவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அம்பிகை வழிபாடு இன்று உங்களுக்கு சில அல்லல்களை போக்கி மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் செயலாற்றும் போது பார்த்தீங்கன்னா சில தடைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் முறையாக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. தொழில் வளர்ச்சி அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை தக்க வைக்க இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சகஜமாக பழக வேண்டும். புரிந்து கொண்டு வாழ்க்கையை செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. புரிந்து கொள்ளுங்க, அன்பை வெளிப்படுத்துங்க. இதுதான் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நன்றுங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுதுங்க. அவர்களுடைய வளர்ச்சி இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மைகள்லாம் விலகி உயர்வான ஒரு சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே அவர்களிடம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நிதிநிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு சற்று குறைந்து தாங்க காணப்படுது. நிதிநிலைகளை நீங்கள் சமாளிக்க கடினமான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் உணர்வீங்க. அப்போ திட்டமிடுவது மிக மிக அவசியமாக இருக்குங்க. நிதிநிலையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் திட்டமிடுதலும் மிக அவசியங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தேவையற்ற சில குழப்பங்கள் எல்லாமே உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடுங்க. அதனால் இன்றைய நாள் அமைதியாகவும் ஓய்வாகவும் இருப்பது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலமாக முடியக்கூடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பிள்ளைகள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் இன்றைய நாள் கையிருப்பு எல்லாமே கரையக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையாக உள்ளதுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 2ஆம் பாவத்தில் புதன் செவ்வாயுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியனுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் சனி பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகுவும், 7ல் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க போது உங்களுடைய சுய முயற்சிகள் மூலம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுங்க.
பிறருடன் நீங்கள் சிறப்பாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய முன் கோபத்தினால சில நெருக்கடிகள்லாம் தோன்றலாம். கடன் விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. இனம் புரியாத சில சிந்தனைகளால் உங்களுக்கு தயக்கங்கள் உண்டாகக்கூடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பிற இன மக்களால் உங்களுக்கு ஆதாயம் அடைவீங்க. உடன் இருப்பவர்களை பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. இப்போ ஜாமீன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. திடீர் செலவுகளால் உங்களுக்கு கையிருப்பும் இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையாக உள்ளதுங்க. மனதில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடும். புத்துணர்ச்சியுடன் இன்று செயல்படுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற செலவு செய்ய ஒரு நேருங்க இன்றைய நாள். இப்போ வாழ்க்கை துணை உங்களுடைய பணிகளில் நீங்கள் பங்கெடுத்து கொள்வது மனதளவில் ஆறுதலாக இருக்குங்க. சகோதரர்கள் வகையில் சில சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்க கொடுங்க. பிள்ளைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு அதிக நன்மைகளை உங்களுக்கு அதிகரிக்க தரக்கூடியவராக இருப்பாருங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணி வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் வேலையில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இப்போ நீங்கள் முறையாக நீங்கள் அணுகும்போது எல்லா விதமான வெற்றிகளையுமே நீங்கள் இன்றைய நாள் ஏற்படுத்தலாமுங்க. தொழில் வளர்ச்சி மிக மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இன்றைய நாள் காணப்படுது. தொழிலில் நீங்கள் போட்ட முதலீடுகளோட பன்மடங்கு லாபங்களை இன்றைய நாள் எடுக்கலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் அன்பாகவும் உண்மையாகவும் இன்றைய நாள் நடந்து கொள்வீங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையை நீங்கள் மகிழ்ச்சி அடைய வைப்பீங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பெற்றோர்களுக்கு நன்மதிப்பு ஏற்படும். அதே போல் குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. அவருடைய கல்வி படிப்பு மிக அற்புதமாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு வருமானம் அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ சேமிப்பு வகையில் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உள்ளதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. நம்பிக்கை உணர்வு காரணமாக நீங்கள் கொஞ்சம் மனதளவில் திடமாகவும் இருப்பீங்க இன்றைய நாள். இப்போ ஆரோக்கியத்தை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக உண்டாகக்கூடும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க கூடுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் புதன் செவ்வாயுடைய பயணம் இருக்குங்க. 2ஆம் பாவத்தில் சூரியனும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேதுவும், விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் சமநிலையோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு மிக கிடைக்க பெற்று இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகுது. அதிர்ஷ்டங்கள் உங்கள் பக்கம் இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு மிக திருப்திகரமான ஒரு நாளாக இருக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே ஈடேறுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்கும். எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகள் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. மறைமுகமான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் எளிதாக முறியடிப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. இப்போ நீங்கள் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க.
அப்போ வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. இப்போ இளைய சகோதரர்கள் பண உதவி கேட்டு வருவாங்க. ஆறுமுக பெருமானை வழிபடுவதன் மூலம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம்ங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்மையை பற்றியே மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் வகையில் இருக்குங்க. அதே போல் உங்களுடைய கூட பணியாளர்கள் சக பணியாளர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு இன்றைய நாள் இருப்பீங்க. உங்களுடைய உள்ளிருக்கக்கூடிய திறமைகளை இன்று வெளிப்படுத்தி இன்றைய நாள் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தும். அதே போல் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மூலியமாக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஒத்துழைப்பு என்ற தொழில் வளர்ச்சி உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் அன்பை வெளிப்படுத்துவீங்க. இந்த போக்கின் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் மீதான மதிப்பு உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு படிப்பு நல்ல விஷயமாக இருக்குது. முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க படிப்பில். அதனால் அவர்கள் விளையாட்டு போட்டி இந்த மாதிரியான விஷயங்களில் கலந்து கொண்டாங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிறையாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நிதி நிலைமை மிக மிக திருப்திகரமாக இருக்குங்க. அதிக பணம் உங்களுக்கு சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ திருப்திகரமான ஒரு உணர்வு உங்களுடைய மனதில் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் வீண் செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 2ஆம் பாவத்தில் சனி பகவானும், 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் புதன் செவ்வாயுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சற்று நற்பலன்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்கறது, இறை வழிபாடு போன்றவற்றில் ஈடுபடுவது, இதன் மூலம் உங்களுக்கு மனதளவில் சில ஆறுதல்கள்லாம் கிடைக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் நண்பர்களை சந்திப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் நிமித்தமான ஒரு சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்தியோக பணிகளில் உங்களுடைய பொறுப்புகளும் இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடுங்க. அப்போ நிர்வாகத்துறையில் இருந்தீங்கன்னா அதிகாரம் மேம்படக்கூடும். புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு அனுபவமும் லாபத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு மேன்மைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. இப்போ கால்நடை சார்ந்த வளர்ப்பு பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. புதிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் கூட சகோதரர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா சில அலைச்சல்களும் ஆதாயங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. அவசர முடிவுகள் எல்லாத்தையுமே இன்றைய நாள் தவிர்த்துருங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக உண்டுங்க. பிற்பகலுக்கு மேலே கணவன் மனைவிக்கிடையே சில அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடும். மகாலட்சுமி வழிபாடு இன்று அதிக நன்மைகளை தரக்கூடியதாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாளை நீங்கள் கொஞ்சம்
தள்ளி போகும். அதனால் நீங்கள் முடிக்க வேண்டிய செயல்பாடுகள் 2-3 நாட்கள் தள்ளி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் பொறுமையுடன் இருங்க. வேலையில் சில சுணக்கங்கள்லாம் ஏற்படுவதால் சில தவறுகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் கொஞ்சம் சாதுரியமாகவும் புத்திசாலித்தனத்தோடும் இன்றைய நாளை நீங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாராக உங்களுடைய நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்குது. திருமணம், காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் படைய நீங்கள் விரும்பக்கூடிய மகிழ்ச்சி கிடைக்குமானா சற்று குறைந்து காணப்படுதுங்க. அப்போ உறவுகளில் சில மாறுபட்ட ஒரு மனநிலைகள் காணப்படுது. உங்கள் துணையுடன் இதெல்லாம் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவுகள் சில பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் இந்த உணர்வுகளை எல்லாம் தவிர்த்துருங்க. அதனால் ஈகோவை விட்டு கொடுத்து செல்லுங்க. ஈகோவை நீங்கள் தவிர்த்தாலே போதும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள், சந்தோஷம் இதெல்லாம் நிறைந்து காணப்படுங்க. குழந்தைகள் உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடப்பாங்க. அவர்களுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பயணத்தின் போது சில பணம் இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நிதியை நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் எடுத்து செல்லுங்க. பணத்தை கையாளும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எச்சரிக்கை தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சில உடலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை, இதன் காரணமாக தொண்டை வலி, சளி, இருமல் போன்ற ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் சற்று அதிகமாகவே காணப்படுது. கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருந்து கொள்ளுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுடன் வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் இன்றைய நாள். தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது. 3ஆம் பாவத்தில் ராகுவும், 4ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குது. 9ல் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் புதன் செவ்வாயுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் சூரியனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஒரு சற்று சாதகமான பலன்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாளை நீங்கள் கொஞ்சம் கடினமாக உணர்வீங்க. எந்த ஒரு பணியாக இருந்தால் கூட அதை கொஞ்சம் கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இப்போ உங்களுடைய ஆற்றல்கள் இழந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய விளைவுகளில் சில பாதிப்புகள்லாம் ஏற்படும். அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு சில மாற்றங்களும் உண்டாகுங்க. தந்தை வழி உறவுகளின் மூலம் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் தான் அமையுது. உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடும். சகோதரர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. முற்பகலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவசரம் இல்லாமல் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும். அதனால் செலவுகளால் கையிருப்பும் உங்களுக்கு கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பங்கள் படிப்படியாக விலகி உங்களுடைய மனதில் தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வாழ்க்கை துணையுடன் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் இன்றைய நாளுக்கு எச்சரிக்கையுடன் இருங்க.
வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் நீங்கள் சில தடைகள் தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதனால் சில விஷயங்களில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் இன்றைய நாள் சந்திக்கக்கூடும். அதனால் உங்களுக்கு மனதளவில் சில கவலைகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. அதனால் தொழிலையும் கொஞ்சம் ஈடுபாடு, உங்களுடைய முழு ஈடுபாடு முயற்சி இருந்தால் தான் நல்ல பலன்களையும் நீங்கள் பெற முடியுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. ஏன்னா நீங்கள் சிறு விஷயங்களை நீங்கள் சொன்னால் கூட அவங்க தவறாக புரிந்து கொண்டு அந்த விஷயத்தை சண்டைக்கு உண்டான ஒரு தகராறுக்கு உண்டான ஒரு விஷயங்களாக மாறும். அதனால் எச்சரிக்கையுடன் இருங்க. உறவுல நல்லிணக்கம் பாதிக்கக்கூடிய வகையில் இன்றைய நாள் சில தேவையற்ற பேச்சுக்கள் எல்லாம் எழலாம். அதனால் கொஞ்சம் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. விட்டு கொடுத்து செல்லுங்க. புரிந்து கொண்டு குடும்பத்தை மகிழ்ச்சியுடன் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் கவனமாகவும் இருங்கங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாகத்தான் இன்றைய நாள் நீங்கள் சில பணங்களை எல்லாம் இழக்க நேரலாமுங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. பண விஷயத்தில் எப்பொழுதுமே கராராக இருக்கிறது நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை வலி, சளி, இருமல் போன்ற உபாதைகள்லாம் வரலாம். அதனால் நீங்கள் அவதிப்படுவீங்க. அதனால் குளிர்ச்சியான உணவு வகைகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக அற்புதமுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேலே காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகுவும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 10ஆம் பாவத்தில் புதன் செவ்வாயுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியனும், விரயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்று நீங்கள் மனதளவில் சமநிலையோடு காணப்படுவீங்க. இன்று புதிய தொடர்புகள், நண்பர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பிறருடன் கலந்து பேசி மகிழ்வீங்க. இன்றைய நாள் தவறிய சில வாய்ப்புகளால் சில கவலைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடும். வியாபார பணிகளில் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் இருந்து வந்த மறைமுக போட்டிகள் நிச்சயம் உங்களுக்கு குறைய காண்பீங்க. மற்றவர்களுடைய செயல்களால் மனதில் சில மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்களிடத்தில் அதிக உரிமைகளை எல்லாம் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய சமூக பணிகளில் இருப்பவங்களை பார்த்தீங்கன்னா நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போது இன்றைய நாள் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் எல்லாமே ஏற்பட்டு விலகும். அன்றாட பணிகளை கூட நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது நல்லதுங்க. கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு வேலையிலையும் தாய் வழி உறவினர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கமுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்கள்லாம் ஏற்படக்கூடும் இருப்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க. இன்றைய நாள் காலபைரவரை வழிபடுவதன் மூலம் மனதில் தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்.
வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடினமான பணிகளை கூட கொஞ்சம் எளிதாகவும் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய சக பணியாளர்கள் ஆதரவாக இருந்தால் கூட சில சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடுங்க. பேச்சில் நிதானம் தேவை வேண்டுங்க. தொழில் வளர்ச்சி அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குமா அப்படின்னா இன்றைய நாள் கொஞ்சம் கடினமாகத்தாங்க காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்க. உங்களுடைய உறவுகள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு அதிகமாகவே காணப்படுது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இது உங்களுடைய பேச்சுக்களை குழந்தைகள் கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். அவர்களுடைய கல்வி மிக அற்புதமாக காணப்பட போகுது. படிப்பில் எல்லா இடத்துலையுமே சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதி நிலைமை மிக திருப்திகரமாக இருக்குங்க. அப்போ பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். நிதி நிலைமை உங்களுக்கு நன்றாகவே இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேலே உறவினர்களால் சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 7ஆம் பாவத்தில் கேதுவும், 8ஆம் பாவமான அஷ்டமத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 9ஆம் பாவத்தில் புதன் செவ்வாயும், 10ஆம் பாவத்தில் சூரியனும், லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. நீங்கள் மிகுந்த முயற்சி செய்தீங்கன்னா அதில் வெற்றி காண்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக ஆக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வாழ்க்கை துணைவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவீங்க. தந்தை வழியில் ஒத்துழைப்பு எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ உங்களை பற்றிய ஒரு புரிதல்கள் அதிகரிக்கக்கூடும். அதிகார பதவியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அறிமுகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. பலம் மற்றும் பலவீனங்களை எல்லாம் அறிந்து கொள்வீங்க. தவறிய சில பொருட்கள் பற்றிய ஒரு குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ கூட்டாளிகளுடைய வழியில் பார்த்தீங்கன்னா ஆதரவான ஒரு சூழல்கள் எல்லாமே அமைய போகுது. இன்றைய நாள் குடும்பத்தில் கலகலப்பான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. புதிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக முடியக்கூடுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு பக்க பலமாக இருப்பாங்கங்க. சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. தாய் வழி உறவுகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் விநாயகரை வழிபடுவதன் மூலம் நற்பலன்கள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஒரு சமயோஜித புத்தி இன்றைய பணிகளை எளிதாக்குங்க. அப்போ வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். பணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குது. உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுதுங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. அதனால் உங்களுடைய துணையுடன், வாழ்க்கை துணையுடன் முயற்சிகளுக்கு பக்கபலமாக இருப்பாங்கங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒருவரை ஒருவர் நன்கென்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாளுங்க. குழந்தைகள் உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய படிப்பு விஷயங்களில் மிக சுறுசுறுப்பாகவும் சுட்டித்தனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ லாபகரமான திட்டத்தில் நீங்கள் பணத்தை எல்லாம் நீங்கள் முதலீடு செய்வதில் இன்று உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அதெல்லாம் செய்வீங்க. மிக அற்புதமான ஒரு நாளாக நிதி நிலைமை இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் மன உறுதி, ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை இதன் காரணமாக நீங்கள் ஆரோக்கியத்துடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தாய் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக முடியக்கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியுடன் ஆதாயமாக உங்களுக்கு தருவதாக அமையும் இன்றைய நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையால் பணவரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக உண்டுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.